அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். உதயநிதி ஸ்டாலின் நம்மள முதல்வர் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா 190 ஜெயிப்போம், 200 ஜெயிப்போம், சிங்கிள் மெஜாரிட்டி வரும்னு சொன்னாங்க. பட் ஆனா அமைப்புகள் கொடுத்தாரு ரிசல்ட் பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்களும் ஆட்சி வரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 130, 127, அதிகபட்சமே 130 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து திமுக அலைன்ஸுக்கான நம்பர். அவ சிங்கிள் மெஜாரிட்டி வரமாட்டாங்க அப்படின்றதான் தோணுது. ஒண்ணும் இல்லை, இந்த பக்கம் இருந்து வேற யாராவது இப்படி போயிட்டா கூட ஆட்சி வர முடியாது. இவ்வளவு பெரிய இழப்பு எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய டிராக் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல அந்த உதயநிதி சொன்ன 190 வருவோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதையெல்லாம் நம்ம நகைச்சுவையா கடந்துதான் போகணும். நான் ஒரு நகைச்சுவை பார்த்தேன். 220 தொகுதிகளில் ஜெயிப்போம்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. நான் ஒரு 5 நிமிஷம் சிரிச்சுட்டு தான் அப்புறம் அடுத்த செய்திக்கே போனேன். அந்த மாதிரி அவங்க அதீத நம்பிக்கையில் இந்த மாதிரி நம்பர்ஸ்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா யதார்த்தம்ங்கிறது வேறாதான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு திமுகவுக்கு கடந்த தேர்தலில் வாங்கியதை விட குறைவான சீட்டுகள் கிடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான காரணம் விஜயின் வருகை. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், திமுக மீது ஒரு பெரிய அதிருப்தி இல்ல, அதிருப்தி அலை உருவாகல. அப்படி இருந்து இவ்வளவு குறைவாக வாங்கியதற்கு காரணம் விஜய் உள்ள புகுந்து ஆட்டத்தை கலைச்சிட்டாரு அப்படிங்கிறதுதான் அது யதார்த்தமான உண்மை. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அதுக்கடுத்து நீங்க சொன்ன மாதிரி மே 4ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் பார்க்காத காட்சிகள் எல்லாமே பார்ப்பீங்க. என்னன்னா இப்ப திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட ஒரு சமமான வாக்குகள் சீட்டுகளை ஜெயிச்சாங்கன்னா அந்தந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளுக்கு வந்து வளவீச ஆரம்பிச்சு. திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிக்கு அதிமுக வளவீசும், அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிக்கு திமுக வளவீசும். என்ன இன்னொன்னு, இவங்க எல்லாமே கொள்கை கூட்டணி கிடையாது, கொள்ளையடிக்கிற பணத்துக்காக சேர்ந்த கூட்டணி தான் இவங்க எல்லாம். அதனால நீங்க கூடுதலாக பணத்தை அப்படி ஆட்டீங்கன்னா உங்க பின்னால வந்துருவாங்க. என்னுடைய கணிப்பு என்னன்னா, இப்ப திமுக கூட்டணியில் லேட்டஸ்டாக சேர்ந்த தேமுதிக அவங்களுக்கு பெரிய கொள்கை, தேர்தலை வைத்து ஒரு வியாபாரம் பண்ணணும். இந்த முறை நல்ல வியாபாரம் திமுக கூட்டணிக்குள்ள இருக்காங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வாங்கியாச்சு. இப்போ தேமுதிக வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல வந்து எம்எல்ஏ கிடைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அங்கிருந்து அதிமுக சைட்ல இருந்து நீங்க எங்க பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் தர்றேன் அப்படின்னா தேமுதிக கொஞ்சம் கூட கவலைப்படாம அப்படி பொடிநடையா அந்த பக்கம் போயிடுவார். நமக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு மிச்சம். அதெல்லாம் இப்ப அமைச்சர் பதவி வேற கிடைக்குது. பிரேமலதாக்கு ஒரு அமைச்சர், விஜய பிரபாகரனுக்கு ஒரு அமைச்சர், ஆல்ரெடி சுத்தி எம்பி ஆயிட்டாரு. அது ஆல்ரெடி ஒரு குடும்ப கட்சி தான். அதனால அப்படி நகர்ந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற அன்புமணியுடைய பாமக, அந்த பாமகவுக்கு பெரிய கொள்கை இல்ல. அன்புமணிக்கு வந்து மத்திய மந்திரி பதவியை தவிர அந்த கட்சிக்கு வேற லட்சியமே கிடையாது. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, திமுக கூட்டணியில நீங்க எங்க பக்கம் வாங்க, சௌமியா அன்புமணிக்கு ஒரு அமைச்சர் பதவி தர்றோம் அப்படின்னா அவங்க இந்த பக்கம் நடைய கட்டிடுவாங்க. அதனால இந்த கொள்கையற்ற இந்த கட்சிகளோடு நீங்கள் கூட்டணி அமைக்கும் போது, இந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை வரும்போது இந்த மாதிரி ஆதாயம் தேடுகிற கட்சிகள் வந்து அணிமாறி செல்வதற்கு வாய்ப்பு. அடுத்தபடி அதிமுக எப்படி பாக்குறீங்க? ரெண்டு அமைப்புகள் அவங்க ஆட்சி அமைப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே 30 சீட் தான் கொடுத்திருந்தாங்க. எல்லாருமே 30 சீட் தான் கொடுத்தாங்க. 2 அமைப்புகள் தான் அவர் ஆட்சி அமைப்பாருன்னு சொன்னாங்க. இது எந்த அளவு பாக்குறீங்க? அதிமுக எப்படி இருக்கு? என்னுடைய பார்வையில வந்து அதிமுக உடைய செல்வாக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த தேர்தலோட முடிவுக்கு வந்துடும். நீங்க பாஜகவுடைய அடிமையாக என்னைக்கு மாறினீங்களோ அன்றைக்கே நீங்க தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை இழந்துட்டீங்க, அதிமுக தொண்டர்களின் நம்பிக்கையை நீங்க இழந்துட்டீங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம சொல்லும் போது அது காமெடியா தெரியலாம். ஆனா தேர்தல் முடிவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் சொல்வதில் இருக்கிற உண்மை வந்து உங்களுக்கே விளங்கும். அதனால இப்ப பல சர்வே முடிவுகள் வந்தாலும் நான் நம்புகிற சர்வே எது அப்படின்னா, அதிமுக 3ஆம் இடத்துக்கு வரும்னு சொல்லப்பட்ட அந்த எக்ஸிட் போல் முடிவுகள் மட்டும் தான் நான் நம்புறேன். கிட்டத்தட்ட அதுதான் இங்க ரிசல்ட்டாக கிடைக்க போகுது. ஏன்னா நீங்க ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி அமைக்கிறது தப்பு கிடையாது. திமுக கூட்டணி அமைச்சிருக்காங்க. கடந்த காலங்களில் பலரும் அந்த மாதிரி நடந்திருக்காங்க. ஆனா நீங்க ஒரு கட்சியே போய் அடகு வைக்கிறது இருக்குல்ல, அதை வந்து மக்கள் எப்படி ஏற்பாங்க? இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு விஜய்க்கு கிடைத்திருக்கிற பெண்கள் வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் கடந்த தேர்தல்களில் இரட்டை இலைக்கு போட்ட பெண்களின் வாக்குகள். அதுல எம்ஜிஆர் விசுவாசிகளாக அந்த இரட்டை இலைய மனசில் வருத்தி கொண்ட பெண்கள் எல்லாமே
இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே விஜய்க்கு போட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இப்ப அதிமுக தலைமை இப்படி அடிமையாக மாறி போனதுதான். ஓகே சார், அடுத்தபடியா விஜய் அவர்கள் எந்த சர்வேமே அவருக்கு ஆதரவா இல்ல, ஒரே ஒரு சர்வே ஆக்சிஸ் இந்தியா மட்டும் தான் அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. அவங்க கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தாலுமே ரொம்ப பெரிய நம்பரா தான் இருந்தது. அது எந்த அளவு பாசிபிள் நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸிட் போல்லே வந்து ரெண்டு மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதா நான் பாக்குறேன். ஒண்ணு நிஜமாகவே களத்தில் இறங்கி என்ன அந்த 234 தொகுதிகளிலும் எக்ஸிட் போல் இருக்குது. அந்த மாதிரியான முடிவுகள் வந்து ஓரளவுக்கு துல்லியமா இருக்கும். சில எக்ஸிட் போல் பாத்தீங்கன்னா இந்த நகரங்களில் மட்டும் அங்கங்க எடுத்துட்டு அதை வந்து ஒரு முடிவாக இவங்க போடுறது. இப்ப உதாரணத்துக்கு இந்த சமீபத்தில் வந்த எக்ஸிட் போல்ல பாத்தீங்கன்னா பல எக்ஸிட் போல் பாத்தீங்கன்னா வட இந்திய நிறுவனங்கள் எடுத்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கடைக்கோடி தொகுதிக்கு போயிருப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. 234 தொகுதிங்கிறது சின்ன சின்ன தொகுதிகள்லாம் இங்க எவ்வளவோ இருக்கு. அங்கெல்லாம் போய் இவங்க எடுத்திருப்பாங்களா அப்படின்னா எனக்கு வந்து அதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் இருக்குன்ட்டு 234 தொகுதி நம்ம போக வேண்டியது இல்ல, 20 தொகுதி போனா போதும், 10 தொகுதி போனா போதும் கூட இவங்க எடுத்திருக்கலாம். சோ அதனால பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய துல்லியமான முடிவாக நம்மளால பார்க்க முடியல. ஓகே சார், இன்னொரு அமைப்பு எடுத்த சர்வே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப ரியாலிட்டியா இருந்தது. எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா எல்லா 3 கட்சிகளுக்குமே 60 to 80 சீட்டு, திமுக 60 to 80, அதிமுக 60 to 80, விஜய். இப்ப இப்படி பார்த்தோம்னா எல்லாருமே இப்ப இது வந்து ஒரு பொங்கு சட்டசபை அப்படின்ற மாதிரிதான் வந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போலா இருந்துச்சு. இப்ப அடுத்து என்ன சார் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதே உண்மையை வச்சுப்போமே. என்ன சிக்கல் அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து அந்த சர்வே முடிவுகள் தோணுது. அதுக்கு காரணம் என்னன்னா அப்படி ஒரு ரிசல்ட்டை நீங்க விரும்புறீங்க. ஓகே, அதனால உங்களுக்கு அந்த ரிசல்ட், அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் பிடிச்சிருக்கு. ஓகே, ஒரு அதிமுக காரன் வந்து அதிமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, எந்த எக்ஸிட் போல் வந்து அதிமுக ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கோ அது அவனுக்கு பிடிக்கும். ஒரு தாவேகா காரனுக்கு விஜய் தான் ஜெயிப்பாரு, அவர் தான் முதல்வர் ஆவான்னு அவன் ஆசைப்படுவான், நம்பிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா டுடேயோட எக்ஸிட் போல் ரிசல்ட் பிடிக்கும். சோ யார் எதை விரும்புகிறார்களோ அந்த முடிவை தெரிவிக்கிற ரிசல்ட் வந்து அவங்களுக்கு நெருக்கமானதாக இருக்கும். பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டீங்கன்னா இந்த அறுதி பெரும்பான்மை யாருக்குமே கிடைக்க கூடாது. ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. என்னன்னா அதிகாரமும் பணமும் ஒரு இடத்துல குவிவது இருக்குல்ல, அது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேடு. ஆனா அந்த கேடை தான் நம்ம வந்து பல வருஷங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன அந்த மாதிரி இருக்கவே கூடாது. என்னன்னா இப்ப ஒரு தேர்தல் வருது, அந்த தேர்தல் இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல கட்சிகளை கூட்டணி இணைத்து நீங்க தேர்தல் சந்திக்கிறீங்க. ஆனா நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே வீட்டு வாச வெளியில நில்லு, நான் மட்டும்தான் ராஜா அப்படிங்கிறது எப்படி ஏற்க முடியும்? அதுக்கடுத்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு ரைட்டா? இப்போ ஒரு காங்கிரஸ் அபிமானியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவனுக்கு திமுகவை பிடிக்காது. ஆனா அவன் தொகுதியில திமுக நிக்குது, காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய கூட்டணியில இருக்கு. இப்ப இவனுக்கு திமுக பிடிக்கலனாலும் காங்கிரஸ் மீதான அபிமானத்தில் அவன் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பான். அந்த தொகுதியில் திமுக ஜெயிச்சதற்கு இவன் போட்ட ஓட்டு காரணம். அதோட அர்த்தம் என்னன்னா காங்கிரஸும் காரணம். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் காங்கிரஸ் ஆட்சியில உட்கார வைக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க எந்த யாரோடு நீங்கள் தேர்தலை சந்தித்தீர்களோ அவர்களோடு தானே நீங்க அமைச்சரவையே இருக்கணும். அப்படி இங்க இல்ல. அப்ப அந்த அதிகார பகிர்வுங்கிறது இந்த அறுதி பெரும்பான்மையால் இல்லாம போகுது. அதனால என்னன்னா எப்பயுமே இந்த தொங்கு சட்டமன்றம் வரணும், தலைக்கு மேல ஒரு யாரோ ஒருத்தருடைய ஆதரவில் இந்த ஆட்சி நடக்கணும். அது வந்து சரியாக. அதே நேரத்தில் ஒரு ஆபத்தும் இருக்கு. அந்த யாரோ ஒருவருடைய ஆதரவுங்கிறது பாமக கட்சியாகவோ தேமுதிகவோ இருக்கக்கூடாது. அவங்க இதையே வந்து ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்தி அவர்களும் சூறையாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆபத்து இதுக்குள்ள. சார், இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடித்த கேள்வி. எல்லா ஜெர்னலிஸ்டுமே நான் கேட்பேன். என்ன அப்படின்னா, இப்ப விஜய் ஒரு 100 சீட்ஸ் வின் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஆட்சி அமைக்க இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தேவை, 18 சீட்டு தேவை. அந்த 18 சீட்டுக்காக திமுக இருக்கிற பிசிகாவோ காங்கிரஸோ வருவாங்களா? விஜய் என்ன மாதிரி முடிவெடுப்பாரு? இப்படி இருக்க போது வருவாங்களா? ஒரு கற்பனையான கேள்விதான். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு 118 மெஜாரிட்டி 100 வந்து அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த உதிரி கட்சிகள் எல்லாம் அவரை நோக்கி வருவாங்க. எல்லாத்துக்கும் மேல ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன் நான் சொல்லிட்டேன். அதனால பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறணும், நம்ம பங்குக்கு கொள்ளையடிக்கணுங்கிறது தான் அவர்களுடைய ஆசையாவும் லட்சியமாவும். அதனால முதல் ஆளா விஜயை நோக்கி போயிடுவாங்க. அதுல எந்த சிக்கலும் இருக்கு. போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன அறிக்கை தான்,
நம்ம மீண்டும் ஒரு சட்டசபை தேர்தல் வந்து மக்கள் பணம் வீணாகாமல் தடுப்பதற்காக நாங்கள் விஜயுடைய இதுல இணைகிறோம், தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக இந்த மாதிரி முழங்குனா மக்கள் நம்பிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அப்படி ஒரு அறிக்கையை விட்டு போக வேண்டியது. இந்த கேள்வி நான் ஏன் கேட்கலாம், பிசிகாவும் காங்கிரஸும் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே திமுக விட்டு வரவே இல்லை. இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது வருவாங்களா, இல்ல அப்போ எங்க திராவிட கட்சிகள் தான் வேணும்னு இருப்பாங்களா? அதான் முதல்ல தெரிஞ்சுங்க, தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது கொள்கை கூட்டணி கிடையாது. கொள்ளை கூட்டணின்னு வேணா காமெடியா சொல்லலாமே தவிர இது வந்து தேர்தல் அரசியலுக்கான ஒரு கூட்டணி, அவ்வளவுதான். தேர்தலில் வெற்றி பெறணும். எங்கிட்ட 4% ஓட்டு இருக்கு, உங்ககிட்ட 10% இருக்கு, அவர்கிட்ட 5% இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்தோம்னா இத்தனை % வரும், நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த கணக்குல போடுற கூட்டணி தானே அது. இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு கேக்குறேன். என்ன இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணிய ஏதோ ஒரு தெய்வீக கூட்டணி மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த தலைமுறையினர் வந்து அப்படி நம்புறாங்க. உண்மை அது கிடையாதுல்ல. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காங்கிரசும் திமுகவும் எதிர் துருவங்கள்ல நின்று இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்திரா காந்தி மதுரைக்கு வரும்போது அவர் மீது கல்வீச்சு சம்பவத்தை நடத்தியதே திமுக தானே. அதெல்லாம் கடந்த கால வரலாறு தானே. கல்வீச்சுல அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டுது. நெடுமாறன், பல நெடுமாறன் அன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்தாரு. அவர் தான் இந்திரா காந்தி மீது கல்லடி படாமல் தலைவாணியை வச்சு அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி மீது அந்த கல்வீச்சு நடந்து அவருக்கு ரத்தம் சொட்டியது குறித்து சட்டசபையில பிரச்சனை வருது. அன்னைக்கு கருணாநிதி பேசுறாரு, இந்திரா காந்திக்கு வந்த ரத்தம்ங்கிறது கல்லடிப்பட்டு வந்த ரத்தம் இல்ல, அது ஒரு வேற ஒரு ரத்தம்ங்கிறாரு. அவர் எதை மீன் பண்ணாரு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி இருந்த காங்கிரசும் திமுகவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரே கூட்டணிக்குள் வர்றாங்க. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு இதே கருணாநிதி வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே வாழ்த்துறை வழங்கினாரு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த தேர்தல்ல இந்த கட்சிகள் இருக்கிறது இருக்குல்ல, இது எதுவுமே வந்து கொள்கை சார்ந்தது கிடையாது. தேமுதிக நேற்று வரைக்கும் எங்க இருந்தாங்க, பிஜேபிக்கு வந்து கூஜா தூக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கேட்ட அந்த அவங்க டிமாண்ட் பண்ண பணம் வராததுனால இந்த பக்கம் வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய கல்லூரிய தனலட்சுமி சீனிவாசன் நிர்வாகத்துக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த பணம் வரவு செலவோட ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சால்வ் பண்ணி தர்றதாக திமுக தரப்பில் அவருக்கு உறுதி கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில தான் அவங்க திமுக கூட்டணிக்கே வந்தாங்க. இப்ப நாளைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் அவங்க எங்க வேணாலும் போவாங்க. அதனால ஒரு அதிகாரம் நம்ம கைக்கு வருது அப்படின்னா கொள்கையாவது மண்ணாவது அவங்க போயிட்டே இருக்கும். என்னன்னா, நேற்று விஜய் அவர்கள் வந்து அவரோட கட்சி ஆபீஸ்ல இருக்கிற எல்லா தொகுதி கட்சி வேட்பாளர்களும் மீட் பண்ணிருக்காரு, பல்வேறு அறிவுரைகள் கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? வின் பண்ண உடனே எல்லாரும் இங்க வந்துடணும், என்கிட்ட தான் பேசணும், எந்த பிரச்சனைனாலும் போன் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதான் இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தான் நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா இது வரைக்கும் வருகிற செய்திகள் தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப திமுகவுக்கு சரிசமமான இடங்கள் கிடைக்கும், ஒரு 25-30 சீட்டு வந்து ஜெயிப்பதாக வச்சுக்குவோம். அவர்களுடைய ஆதரவு கண்டிப்பா வேணும். இப்ப விஜய்க்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, திமுகவுக்கு ஆதரவு அவரால் கொடுக்க முடியாது. ஏன்னா திமுகவை எதிர்த்து தான் அவர் இந்த சீட்டுகளையே அவர் ஜெயிச்சிருக்காரு. அதே நேரம் அதற்காக அவங்க அதிமுக ஆதரவு கொடுக்கலாம்னு போனா அங்க பிஜேபி இருக்கு. ஏற்கனவே டிவிகேக்கு என்ன பேர் அப்படின்னா பிஜேபியுடைய பி டீம்னு தான் பேர் வாங்கியிருக்காரு. இப்ப நீங்க அதிமுக ஆதரவு கொடுத்தா அது உண்மையாயிடும். அப்ப இவருக்கும் ஆதரவு இல்லை, அவருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு இவரு நடுநிலை வகித்தால் என்ன ஆகும் அப்படின்னா, மீண்டும் தேர்தல், 6 மாசம் கவர்னர் ஆட்சி. கவர்னர் ஆட்சின்னா அது பிஜேபி ஆட்சி. அப்ப விஜய் வந்து யாருக்கும் ஆதரவு கொடுக்கலன்னா பிஜேபி ஆட்சி இங்க நடப்பதற்கு அவரே காரணம் ஆயிடுவாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இதை எப்படி இவரு சமாளிக்க போறா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு இடையில அதிமுகவும் திமுகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விஜய் நம்ம பக்கம் வரமாட்டாரு. அப்ப என்ன பண்ணலாம், விஜயனுடைய எம்எல்ஏக்களை உடப்போம். ஏன்னா இப்ப ஒரு 30 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 1/3 வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த ஆட்கள் இங்க நம்ம நகர்த்துவோம்னு நினைப்பாங்கல்ல. அதுக்கடுத்து நம்ம பார்த்தா எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணவரையே காசை கொடுத்து வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எம்எல்ஏ ஆகிட்டா எவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கும். எல்லாத்துக்கும் மேல தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள், அதாவது ஜெயிச்சு வரப்போற எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க வந்து பொருளாதார ரீதியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மில்லியனரா இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சாமானியர்களை தான் அவர் வேட்பாளர் ஆக்கியிருக்காரு.
அப்படிப்பட்டவர்களுக்கு திமுகவோ அதிமுகவோ ஒரு வாதத்துக்காக சொல்றேன், எப்ப அவர் 20 கோடி தர்றேன் 25 கோடி தர்றேன் இந்த பக்கம் வந்துருன்னா அவர்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அமைச்சர் அரசியல் அவ்வளவு கேடுகளுக்கு இருக்குங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம். அந்த மாதிரி போயிட்டா என்ன பண்றதுங்கிற அச்சத்தில் கூட விஜய் வந்து நேற்று அந்த மீட்டிங்ல இந்த தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்ததுக்கு அப்புறம் இங்க வாங்க, அர்த்தம் அவர்களை பாதுகாப்பதுதான். ஆனா அவங்க எல்லாமே அரசியலுக்கு புதிது. ஒரு பக்கம் பணத்துக்கு அவங்க விலை போறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். மிரட்டலுக்கு பயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இத்தனைக்கும் அவங்க அரசியல்ல வந்து புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய தொண்டர் படை குண்டர் படை எல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதன் காரணமாக இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.